வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் தகவல் மற்றும் தொடர்பான தொழில்நுட்பம் என்ற பாடத்தில் அலகு 1 பிரச்சனையை தீர்ப்பதற்கு செய்திகளை எழுதுதல். அதாவது கணனி சார் நிகழ்ச்சி நிரல்களை எழுதுவதற்கு அடிப்படையில் எங்களுக்கு நெறிமுறை, போலி குறியீட்டு முறை மற்றும் பாய்ச்சல் போட்டு வரைபடம் போன்றவை பயன்பாட்டில் இருக்கு. அதாவது ஒரு நிகழ்ச்சி நிரல் ஏன் எழுதப்படுதுன்னா கணனியை எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துறதுக்காக நிகழ்ச்சி நிரலானது எழுதப்படுகிறது. அதுக்கு அடிப்படை நெறிமுறை அமைகின்றது. நெறிமுறையில 2 வகையான பிரிவுகள் இருக்கு. ஒன்றை நாங்கள் எழுத்து முறையில நான் சொல்லுவோம், அதாவது போலி குறியீட்டு முறை, சூடோ கோட்னு சொல்லுவோம். மற்றது கிராபிக்கல் மோட், அதாவது பட ரீதியாக வெளிப்படுத்தக்கூடியது பாய்ச்சல் போட்டு வரைபடம் என்று சொல்லுவோம். இவை சார்பாகத்தான் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அலகு 1 என்ற பகுதியில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு செய்திகளை எழுதுதல். அதாவது முதலாவது கணனி மொழி சார்பாக நாங்கள் பின்னுக்கு பார்த்துக் கொள்வோம். கணனி மொழியை பொறுத்தவரையில் முதலாவது நிகழ்ச்சி நிரலாளராக லேடி எடா ஆகஸ்டா காணப்படுகிற, அதாவது பகுப்பாய்வு பொறி, அதாவது உங்களுக்கு தெரியும் கணனியின் தந்தை சார்ஸ் பாபே அந்த பகுப்பாய்வு பொறியினை செய்ய இறுதி வடிவம் பெறுற நேரம் சார்ஸ் பாபே வந்துடுவார். அந்த பகுப்பாய்வு பொறியினை நாங்கள் செயல்படுத்த முதலாவது எரர், அதற்கு நிகழ்ச்சி நிரலை வடிவமைத்தவர் லேடி எடா ஆகஸ்டா. அவர்தான் முதலாவது நிகழ்ச்சி நிரலாளர். நாங்கள் இப்பொழுது பார்க்க போற விஷயம் பிரச்சனையை பகுப்பாய்வு செய்தல். அதாவது கணனிசார் நிகழ்ச்சி நிரலை எழுதுவதற்கு ஒரு குறித்த பிரச்சனையானது ஒழுங்குமுறையாக பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்குரிய தீர்வு காணப்படும். நிகழ்ச்சி, அதாவது பிரச்சனையை பகுப்பாய்வு செய்தல் என்பது ஒரு பிரச்சனையை தீர்த்து பெறப்படும் பெறுவது வெளியீடு, அதாவது அவுட்புட் எனப்படும். அவ்வெளியீட்டை பெறுவதற்கு வழங்கப்படும் தரவுகள் உள்ளீடு, அதாவது இன்புட் எனப்படும். உள்ளீட்டை வெளியீடாக மாற்றும் பொறிமுறை முறை வழியாக்கம் என அழைக்கப்படும். இங்கு முறை வழியாக்கமானது படிமுறையாக நடைபெறும் அதேவேளை அவற்றை ஒழுங்குமுறையாக வெளிப்படுத்துதல் மிகவும் முக்கியமானதாகும். ஒரு பிரச்சனையை பகுப்பாய்வு செய்யும் போது அதில் உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு ஆகியன வேறு வேறாக காணப்படும். மேலும் நாங்கள் சாதாரணமாக கணிதத்தில் பார்ப்பது போல் ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு கணிதத்தில் ஒரு கணக்கை தீர்க்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருப்பது போல் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு வேறு பல முறைகளும் கையாளப்படுகிறது. குறிப்பாக நிகழ்ச்சி நிரல்களை பார்த்தோம் என்றால் ஒரு தேநீர் தயாரித்தலை இதற்கு உதாரணமாக சொல்வார்கள். அதாவது ஒரு உதாரண பிரச்சனை, சுவையான தேநீர் தயாரித்தல், உள்ளீடு வெந்நீர், தேயிலை தூள், சீனி மற்றும் பிற பொருட்கள். முறை வழியாக்கம் படியொன்று தேயிலை தூளை வடியிலிடுதல், வடியினூடாக வெந்நீரை கிண்ணத்தினுள் ஊற்றுதல், ஒரு தேக்கரண்டி அளவு சீனியை கிண்ணத்தினுடன் கரண்டினால் தேநீரை கலந்த தேநீரை சிறிதளவு எடுத்து சுவையை சோதித்தல். சுவை போதுமானதாக இல்லாவிடில் படிமுறைகள் 3, 4, 5 ஆகியவற்றை ஒன்று நடைபெறுவது. இது உங்களுடைய பாட புத்தகத்தில் காணப்படுகின்றது. இறுதி, அதாவது வெளியீடு என்று சொல்லப்படுவது சுவையான தேநீராக. ஆனால் இது பொதுவாக இந்த ஒரு நிகழ்ச்சி நிரலாக்கத்திலே நெறிமுறை என்று சொல்லியிருக்க தேநீர் தயாரித்தல் உதாரணமாக கொள்ளப்படும். அதாவது குறித்த பிரச்சனையை, அதாவது சுவையான தேநீரை தயாரிப்பதற்குரிய ஒழுங்குமுறைகளை படிமுறையாக சொல்வது. அப்ப அடுத்தது நாம் பார்த்தோம் என்றால் மாற்று தீர்வுகளை இனங்காணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தீர்வுகள் காணப்படி அவற்றை மாற்று தீர்வுகள் என அழைப்பர். இது பிரச்சனையின் இயல்பினை பொறுத்து மாறுபடும். அதாவது சில வழியில ஒரே ஒரு தீர்வு இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தீர்வு இருக்கலாம். அது பிரச்சனையின் தன்மையை பொறுத்து வேறுபடுகிறது. இதுதான் எங்களுடைய மிக பிரதானமான பகுதி, நெறிமுறை, அல்கோரிதம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு மேற்கொள்ளப்படும் செய்முறையை படிமுறைகளாக எழுதுவதே நெறிமுறை எனப்படும். மேலும் கணனி மொழியை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு
பின்வரும் படிமுறைகள் கையாளப்படுகின்றன. முதலாவது பிரச்சனையை ஆய்வு செய்தல், அதாவது தரப்பட்ட பிரச்சனையை ஆய்வு செய்தல். இரண்டாவது பிரச்சனைக்குரிய நெறிமுறை ஒன்றை விருத்தி செய்தல். மூன்றாவது கணனி நிகழ்ச்சி நிகழ்வை எழுதுதல். இறுதியாக கணனி நிகழ்ச்சி நிகழ்வை பரீட்சித்தல். அடுத்ததாக நெறிமுறை. மேலும் நெறிமுறையானது 2 பிரிவுகளாக வகை விதிக்கப்படும். அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எழுத்து முறை என்று சொல்லுவோம், போலி குறியீட்டு முறை, அதாவது சூடோ கோட் அதற்கு உள்ளடக்கப்படும். இரண்டாவது வரைவு முறை, காட்சி கூட்டு வரைவு, அதாவது ஃப்ளூ சார்ட் அதற்குள் உள்ளடக்கப்படும். நெறிமுறைகளின் பண்புகளாவன: முதலாவது, குறித்த பிரச்சனை நிச்சயமாக சரியானதாக இருக்கிறது, அதாவது ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம், உண்மையான பிரச்சனையாக இருக்க வேண்டும். நற்பயனை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். முடிவுள்ள அறிவுறுத்தல்களை கொண்டிருத்தல் வேண்டும், அதாவது லிமிடெட் இன்ஸ்ட்ரக்ஷன். எச்சந்தர்ப்பத்திலும் வெளியேறக்கூடியதாக இருக்கிறதா, ப்ரோக்ராம் மஸ்ட் பி டெர்மினேட்டட் என்று சொல்லுவோம். அதாவது நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நிறுத்தப்படாமல் வேலை செய்தால் கணனி ஸ்ட்ரக் ஆகும். அதைத்தான் இங்கே சொல்லுவோம், எச்சந்தர்ப்பத்திலும் வெளியேறக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக பார்க்க போற பிரதான பகுதி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. இந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்பில் 3 விடயங்கள் இருக்கு, 3 பிரிவுகள் இருக்கு. முதலாவது நாங்கள் சாதாரணமாக படிமுறையாக சீக்வென்ஸ் என்று சொல்லுவோம், தொடரி என்று சொல்லுவோம். இரண்டாவது தெரிவு செலெக்ஷன். மூன்றாவது மூல் செயல் ரிப்பிட்டிஷன் அல்லது இட்டரேஷன் என்று சொல்லுவோம், அதாவது மீள ஒரே விடயம் மீள செயல்படுத்துவோம் என்றால் இந்த மீள் செயல் என்ற பகுதியில் கூடாக செயல்படுத்துவோம். முதலாவது பகுதிக்கு விடயம், அதாவது தொடரி சீக்வென்ஸ் என்று சொன்னால் ஒரு நெறிமுறையில் இருக்கும் சில படிமுறைகளை அல்லது எல்லா படிமுறைகளையும் ஒரு தொடக்க படிமுறையில் இருந்து இறுதி படிமுறை வரைக்கும் ஓர் ஒழுங்குமுறையாக நடைமுறைப்படுத்த தொடரி எனப்படும். அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி தரம் 1 முதல் தரம் 11 வரை கல்வியேற்றல், அதாவது ஆண்டு 6, ஆண்டு 7, ஆண்டு 8 அப்படியே கல்வியேற்றல், அதாவது சீக்வென்ஸ் என்று சொல்லுவோம். மீள நாங்கள் மீளவே உங்களே இருந்து அப்படியே போய் கொண்டு. இரண்டாவது தெரிவு, ஒரு நெறிமுறையினுள் இருக்கும் ஒரு நிபந்தனையை திருப்தியாக்குவதற்கு அல்லது திருப்தியாக்காமைக்கேற்ப செயல்படுத்தப்பட வேண்டிய படிமுறை பற்றி தீர்மானிக்கப்படும் ஒரு சந்தர்ப்பம் தெரிவு எனப்படும். உதாரணம், மாணவர்கள் ஒரு பாடத்தில் பெற்ற புள்ளி 40 புள்ளிகளுக்கும் அதிகமாகி பாஸ் எனப்படும். 40 புள்ளிகளுக்கு குறைவாய் ஃபெயில் எனவும் வெளிப்படுத்துதல், அதற்குரிய பாசிட்டிவ் வரைபடம் இவ்வாறு அமையப்படும். அடுத்தது மீள் செயல் ரிப்பிட்டிஷன். ஒரு நெறிமுறையில் உட்பட்ட படிமுறையை அல்லது சில படிமுறைகளை குறித்த நிபந்தனை திருப்தியாகும் வரைக்கும் அல்லது திருப்தி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் வரையும் மீண்டும் மீண்டும் நடைபெறும் மீள் செயல் அல்லது மறுதெரல் எனப்படும். உதாரணம் பார்த்தீங்கன்னா 1 தொடக்கம் 10 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகையை காணல். அதற்குரிய ஃப்ளோ சார்ட் இவ்வாறு அமையப்படும். நெறிமுறை பார்ப்போம், அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். மாணவர்களுடன் 2 பாடங்களை பெற்ற புள்ளிகளில் இருந்து கூட்டுத்தொகை மற்றும் சராசரி என்பவற்றை கண்டு அவற்றை வெளிப்படுத்துவதற்கான நெறிமுறை ஒன்றை தருக. படி 1, 2 பாடங்களுக்குரிய புள்ளிகளை உள்ளீடு செய்தல். படி 2, அவற்றின் கூட்டுத்தொகையை காணல். படி 3, புறப்பட்ட கூட்டுத்தொகையில் இருந்து அவற்றின் சராசரியை காணல். படி 4, கூட்டுத்தொகை சராசரி என்பவற்றை வெளியீடு செய்தல். இது குறித்த பிரச்சனைக்குரிய நெறிமுறையாக காணப்படும். அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் போலி குறியீடு முறை, சூடோ கோட். கணனி நிகழ்ச்சி நிரல்களை உருவாக்கும் போது நிகழ்ச்சி நிரலினை மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு போலி குறியீட்டு முறை பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு ஆங்கில மொழி சொற்கள் பயன்படுத்தப்பட்டு அறிவுறுத்தல்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் இங்கு பயன்படுத்தப்படும் ஆங்கில மொழி சொற்கள் கூடிய அளவில் நிகழ்ச்சி நிரல் மொழிக்கு சமனான தன்மையை காட்டும் எனினும் கணனி மொழியினை பயன்படுத்தி செயல்படுத்தப்பட முடியாது. அதாவது இது போலி குறியீட்டு முறை என்று சொல்லிருக்கு, அந்த புரோகிராம் மாதிரியே காணப்படும், ஆனால் செயல்படுத்தப்பட முடியாது. உதாரணம், மாணவர்கள் 2 பாடங்களை பெற்ற புள்ளிகளில் இருந்து கூட்டுத்தொகை மற்றும் சராசரி
அவற்றை வெளிப்படுத்துவதற்கான போலி குறியீட்டு முறை ஒன்றை தேவை. அதாவது begin input marks 1 marks 2 total marks 1 plus marks 2 average equal to total by 2 total அதாவது output total comma average n இவ்வாறு போலி குறியீட்டு முறை அமையும். இதை பார்க்க உங்களுக்கு ஒரு சாதாரண கணினி ப்ரோக்ராம் ஆகியிருக்கலாம், இருக்கும். ஆனால் இது ஒரு போலி குறியீட்டு முறை. அடுத்ததாக பாய்ச்சல் கூட்டு வரைபடம் ஃப்ளோசார்ட். பாய்ச்சல் கூட்டு வரைபடம் என்றால் நிரல்படுத்தத்தக்கத்தினை அல்லது போலி குறியீட்டு முறையினை பட ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு வடிவமைப்பு கருவியாகும். இதனை நிகழ்ச்சி நிரல் பாய்ச்சல் கூட்டு படம் என அழைப்பர். இங்கு பயன்படுத்தப்படும் நியம குறியீடுகள் பின்வருமாறு. அதாவது நீள்வட்டம் ஆரம்பம் அல்லது முடிவு. அடுத்தது இணைகரம் உள்ளீடு வெளியீட்டுகள். செவ்வகம் முறைவழிக்கும். அடுத்தது டைமென்ஷன் தீர்மானம் எடுத்திருக்கும். அம்புக்குறிகள் தரவு பாய்விக்கும். இது பக்க இணைப்பான். நாங்கள் ஃப்ளோசார்ட் குறிக்கொண்டு போயிருக்க அந்த பேஜ் முடிவடைந்தால் இவ்வாறு குறியீடுகள் ஒவ்வொரு குறியீடுகளை வழங்கி அதன் தொடர்ச்சியை அடுத்த பக்கத்தில் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அடுத்த பாகம் பாய்ச்சல் கூட்டு வரைபடம். அதற்குரிய உதாரணம் மாணவர்கள் 2 பாடங்களில் பெற்ற புள்ளிகளில் இருந்து கூட்டுத்தொகை மற்றும் சராசரி என்பவற்றை கண்டு அவற்றை வெளிப்படுத்துவதற்கான பாய்ச்சல் கூட்டு வரைபடம் ஒன்றை தருகிறேன். ஸ்டார் இன்புட் m1 m2 அதாவது marks 1 marks 2 total equal to m1 plus m2 average equal to total by 2 output total comma average stop. இவ்வாறு ஃப்ளோ சார்ட் அமைப்பெறும். அடுத்தது மிக பிரதானமானது தெரிவு. தெரிவில் இருக்க ஒரே ஒரு விடயம் இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் இஃப்ல சின்டெக்ஸ் 1 பார்ப்போம். அதாவது ஒரு நிபந்தனை ஒன்று திருப்தி செய்யப்படுமாக இருந்தால் குறித்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணப்படும். ஆனா இங்க இந்த நிபந்தனை திருப்தி செய்யப்படாட்டி எந்தவித செயல்பாடும் இல்லை. ஆகவே அதன் சின்டெக்ஸ் இவ்வாறு அமையும். அதற்குரிய ஃப்ளோ சார்ட், அதாவது இதுல கண்டிஷன் தரப்போது இதில் நாங்கள் எஸ் எழுதுவோம். இருந்தால் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட், பொய்யாக இருந்தால் இவ்வாறு அமையப்படும். ஸோ இவருடைய உதாரணம் பார்க்க போறோம். அதாவது ஒருவருடைய வயதை உள்ளீடு செய்ய போறோம். முதலாவது நீங்கள் இன்புட் ஏஜ் வயதை உள்ளீடு செய்ய போறோம். அவருடைய வயது greater than equal to 18 ஆக இருந்தால் இந்த நிபந்தனை உண்மையாக இருந்தால் அவுட்புட் கொடுக்க போறாங்க. யூ மே vote, நீங்கள் வாக்களிக்க தகுதியுடையவர். எல்ஸ் இல்லை இங்கே ஆகவே இங்கே இண்டிஃப் வரும். கடைசியில இந்த பிகினுக்குரிய இந்த போடுவோம். இவ்வாறு இதுக்குரிய சூடோ கோட் அமையப்படும். அப்ப இதுக்குரிய நாங்கள் ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும் என்றால் முதலாவது பிகின் நாங்கள் என்ன செய்ய போறோம், ஓவல்ஸோ இல்ல ஸ்டார்ட் போடுவோம். அடுத்தது உள்ளீடுக்கு இணைகரம் இன்புட் ஏஜ் உள்ளீடு செய்யலாம். அடுத்தது நிபந்தனை, அது ஈக்குவல் நிபந்தனை. is age greater than equal to 80, இது உண்மையாக இருந்தால் அவுட்புட் கொடுக்கிறாங்க. அதாவது இது உண்மையாக இருந்தால் அவுட்புட் you may vote. இது பொய்யாக இருந்தால் do nothing.
எண்டோ ஸ்டாப் அண்ட் கோ. இவ்வாறு இதுக்குரிய ஃப்ளோசார்ட் அமைப்பது. அடுத்தது நாம பார்க்கிறோம் சிங்கிள் இஃப்ல சின்டெக்ஸ் 2, அதாவது நிபந்தனை திருப்தி செய்யப்பட்டால் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், திருப்தி செய்யப்படாவிட்டால் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நிபந்தனை உண்மையாக இருந்தால் ஒரு செயல்பாடு, நிபந்தனை பொய்யாக இருந்தால் இன்னொரு செயல்பாடு செயல்படும். அங்க ஒரே ஒரு செயல்பாடு, இந்த ரெண்டு செயல்பாடு. சோ இதுக்குரிய உதாரணம் பார்த்தோம் என்றால் ஒரு ஆளுடைய விடயம்தான் உள்ளீடு செய்கிறோம் இன்புட் ஏஜ் உள்ளீடு செய்கிறோம். if age greater than equal to 18 then அவ்வாறு இருந்தால் output congratulations இன்னொரு அவுட்புட் கொடுக்கிறோம். அதாவது கம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கு. யூ மீ வாட் எல்ஸ் அதனுடைய வயது வந்து 18 வரை குறைவாக இருந்தால் அவுட்புட் சாரி you can't go in if கடைசியாக என்று முடிச்சு கொள்வோம். அதாவது இது விகிதக்குரிய, அதாவது ஒரு ஆண்ட வயது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண்ட வயதை நாங்கள் 23 கொடுக்கிறோம். 23 கொடுத்தோம் என்றால் இந்த 23 வந்து 18 விட கூட பார்த்தா 18 விட கூட. ஆகவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ மே வோட் என்ற அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கப்படும். சரி, நான் கொடுக்குற வயது வந்து இதை விட 13 இருக்குன்னு வைப்போம். நான் கொடுக்குற வயது வந்து 13 இருந்தால் இந்த 13 வந்து 18 வயதோட கூடவா குறைவா பார்த்தோம்னா குறைவு. ஆகவே இந்த எக்ஸ்பார்ட் வரும், அவுட்புட் வரும். சொல்லி யூகான் போடு. ஸோ இந்த குறிப்பிட்ட விடயத்துக்காக ஃப்ளோ சார்ட் நாங்கள் கீழே போகிற மட்டும் வைத்தால் ஃப்ளோ சார்ட் நாங்கள் நம்ம இருந்தால் முதலாவது பிகின். அப்போ பிகினை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஸ்டார்ட் அண்ட் போடுவீங்க. அடுத்தது வந்து உள்ளீடு, அதாவது இன்புட் ஏஜ். அப்ப ஏஜ் உள்ளீடு செய்ய போறீங்க. இன்புட் ஏஜ், then condition if age greater than or equal to 18. so இதெல்லாம் நீங்க if ன்னு போட கூடாது, is ன்னு போடணும். is age greater than equal to 18 இது உண்மையாக இருந்தால் compound statement output ஆகிறது output congratulations you may vote. அதே மாதிரி இந்த நிபந்தனை வந்து பொய்யாக இருந்தால், false ஆக இருந்தால்
அவுட்புட் வருது. சாரி, you can't vote. கடைசியில் நாங்கள் ஸ்டாப் பண்ணி போடலாம், இல்லை என்டர் போடலாம். சரி, அப்ப இதற்குரிய ஃப்ளோ சார்ட் வந்து இவ்வாறு அமையப்பெறும். இரண்டாவது, இரண்டு இலக்கங்கள் தரப்படும் இடத்து A, B அவற்றிலிருந்து மிகப்பெரிய இலக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான கோடி குறியீட்டு முறை மற்றும் பாய்ச்சிக்கொண்டு வரைபடம் என்பதை தருக. இங்கு A, B ஆகியன சமனற்றவை என கொள்க. A, B ஆகியன சமனற்றவை என கொள்க. ஆக நாங்கள் முதலாவது இதனுடைய கோடி குறியீட்டு முறையை பற்றி யோசிப்போம். Begin. இரண்டு இலக்கங்கள் தரப்படாம இன்புட் பண்ண போறோம். A, B ரெண்டு இலக்கங்கள் தரப்படும் இடத்து அவற்றிலிருந்து மிகப்பெரிய இலக்கத்தை காண போறோம். சோ நாங்கள் கருதுகிறோம் if A greater than B, நாங்கள் கருதினபடி A வந்து B விட பெருசாக இருந்தால் அவுட்புட் கொடுக்கிறோம் மேக்ஸிமம் A என்று கொடுக்கிறோம். எங்கட கருதுகோளின்படி B விட A பெருசு இல்லை, else அவுட்புட் கொடுக்கிறோம் மேக்ஸிமம் மேக்ஸ் B என்று கொடுக்கிறோம். சோ இதுல end if அதாவது if க்ளோஸ் பண்றோம், end and begin க்ளோஸ் பண்றோம். இந்த நிகழ்ச்சியில போலி குறியீட்டு கூட முடியும். இப்போ நான் இதுல சும்மா வாய்ப்பு பார்த்தோம் என்றால், அதாவது A சமன் 12 B சமன் 7 இவ்வாறு ரெண்டு உள்ளீடுகளை கொடுத்திருக்கிறோம். அப்ப A 12 B 7 என்றால் இப்படி கொடுத்தோம் என்றால் if இதுல A க்கு 12 வரும் B க்கு 7 வரும், இந்த நிபந்தனை திருப்தி செய்யப்படுகிறபடியால் எங்களோட அவுட்புட் மேக்ஸிமம் A என்று வரும். ஜஸ்ட் நீங்க வியூ பண்ணவே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி A க்கு வந்து 15 B க்கு வந்து 30 என்று கொடுத்தமா இருந்தால் என்ன நடக்கும்?